இப்படி விஜய் என்ற அந்த ஒரு தனி மனிதருக்காக மட்டுமே போடப்பட்ட ஓட்டுக்கள், அதுக்கான செல்வாக்கள் மட்டுமே தான் இந்த தேர்தல்ல வேட்பாளர் யாருன்னு பார்க்கல. வேட்பாளர் ஊர்ல இருந்தாரான்னு தெரியாது. அந்த ஊர்க்காரனான்னு தெரியாது. அவன் என்ன படிச்சிருக்கிறான், என்ன தொழிலு எதுவுமே பார்க்கல. அந்த ஒற்றை அடையாளத்துக்காக போட்டிருக்காங்க. அதை வச்சு இவங்க எப்படி ப ஃபியூச்சரா அவங்க கட்சிய கட்டமைக்க போறாங்க, மக்களோட எப்படி லிங்க் பண்ண போறாங்க, இந்த எதார்த்தமா அவங்க குடுத்த ப்ராமிஸ்கள் எல்லாம் எப்படி கீப் அப் பண்ண போறாங்க, அதே சினிமா மோகத்தோட மட்டுமே வச்சிருக்க முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பார்க்கணும். எம்ஜிஆரோடு ஒப்பிட்டெல்லாம் பார்க்க முடியாது. எம்ஜிஆர் அது அதனுடைய கொள்கையை தான் ஊழல ஒழிக்கிறதுனா, அந்த ஊழல ஒழிக்கிறதுக்கு உண்டான கருத்த க க தன்னுடைய கட்சிக்குள்ளேயே ரிவோல்ட் பண்ணார். ஆனால் கட்சி 2ஆக உடைஞ்சது. கட்சி 2வது. உடைஞ்சது. அதனால அவர்னால சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுங்க. ஸோ அதான் அவருக்கு வந்த பலங்கள். இப்போ அந்த பலமால இல்ல. இப்பொழுது திமுக, அதிமுகவுக்கு ஒரு மாற்று, புதுசா ஒண்ணு மாற்றலாமே அப்படிங்கிறதும், அந்த சினிமா செல்வாக்கும் இவங்க 2 கட்சிகளுடைய 60 வருஷமா இருந்து இவங்க அ சரியா ச அவங்ககிட்ட வந்த ஊழல்கள், அ மது இது குட் கவர்னன்ஸ் குடுக்க முடியாதெல்லாம் சேர்ந்து இருந்திருக்குது. அது என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கொஞ்ச நாள் ஆனவர தான் சொல்ல முடியும். ஒருவேளை இதே இந்த மக்கள் இது கொஞ்ச நாள் நீடிக்கட்டுன்னு விடுறாங்களா? பார்க்கலான்னு விடுறாங்களா? மாத்துறாங்களா? எதுக்காக மாத்துறாங்க அப்படிங்கிறது, இந்த இவங்க குடுத்துருக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் படுமான்னு தெரியாது. காப்பாற்றப்படலைனாலும் இந்த மக்கள் அ பின்னாடி போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.